கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அது இலகுவான ஒரு காரியம் அல்ல. அதுதான் அவர் சொல்லுகிறார், இது செய்வதற்கு நான் எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் வேதனைப்படுகிறேன் என்றால், கற்ப வேதனைப்படுகிறேன். சாதாரணமான வேதனை அல்ல. பவுல் இதை அனுபவிக்கவில்லை, ஆனாலும் உதாரணமாக இதை பேசுகிறார். ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டுமென்றால் அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்ட ஒரு வேதனை படுகிறார் என்பதை குறித்து இங்கே பேசுகிறார். இதே தான் எபேசியர் 4வது அதிகாரத்திலே 13வது வசனத்தில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், அப்போஸ்தலர்களை தேவன் அனுப்புவதற்கு காரணம், போதகர்களை தேவன் அனுப்புவதற்கு காரணம், உங்களுக்குள்ளே கிறிஸ்துவை உருவாக்கும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த சத்தியத்தை தான் இந்த காலை நேரத்தில் நான் பேச விரும்புகிறேன். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடியதான பெரிய அற்புதம், தேவன் செய்யக்கூடியதான பெரிய அதிசயம் என்னவென்றால், நீங்கள் என்றைக்கு இயேசுவை அறிந்தீர்களோ அந்த நாளில் இருந்து இந்த காரியம் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்திற்குள்ளே வரும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய சிந்தையை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை ஒரு விதமான மனுஷனாக உருவாக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா?